My dear merchants and machis, it's me Pradeep the Rider. Welcome to PTF family. Honda CB500X recently decommission பண்ணி சின்ன டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணதான் நம்ம கிட்ட முன்னாடி நிற்கிற the recently launched the Beast NX500. எனக்கு கலர் வைஸ்ன்னு பார்க்கும்போது பிளாக்கை விட ரெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் ரெட் எனக்கு வேணும்னு கேட்டு டெஸ்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நல்ல சேஞ்சஸ் எனக்கு வந்து இந்த ஏடிவியை பார்க்கும்போது எதுலாம் எனக்கு அட்வான்டேஜாக தெரியுது அப்படிங்கிற சின்ன விஷயம் எல்லாமே இந்த ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரைட் ரிவ்யூ வாக்குறோம் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துமே பிடிச்சது வந்து இவங்க கொடுத்துக்கிற அந்த டயர்னு பார்த்தோம்னா ஆன் ரோடு அண்ட் ஆஃப் ரோடு 2 டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் ரோட் டயர்ஸ் வச்சு நீங்கள் ட்ராக்கு இல்லை டெய்லி கம்ப்யூட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆஃப் ரோட் டயரை வச்சு நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு ஹில் ஒரு ஹெவி ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் அந்த டயர்ஸ்குள்ளே பார்த்தோம்னா வைக்கெட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அலாய்ஸ் வந்து ரொம்ப லைட்டராக இருக்கிறனால நீங்கள் வந்து மட் ரோட்ஸில் போய் வண்டி வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக புல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வைக்கெட் அலாய்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிரேக்குன்னு பார்த்தோம்னா ஓல்டு ஒன்னில் நமக்கு சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு டூயல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்காக டூயல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்ஜினில் வந்து எந்த பவர் டார்க் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஓல்டில் எது இருக்கோ அதே பவர் அண்ட் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு இன்ஜினில் சிங்கிள் டிஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா? ஸோ எதுக்காக டபுள் டிஸ்க் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் 298 டபுள் டிஸ்க் கொடுத்துருக்கறனால பிரேக் எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்குற அந்த 5,90,000 எக்ஸ்ஷோரூமுக்கு ஒரு 1.5 லட்சம் வந்து நீங்கள் வந்து சஸ்பென்ஷனுக்கே கொடுக்கலாம். அந்தளவுக்கு டெலஸ்கோப்பிலேருந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் 41mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் நம்ம கிளியராக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் யூஎஸ்டி ஃபோக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் டிசைனு பார்க்கும்போது எனக்கு வந்து ஓல்டு ஒன்னை விட நியூ ஒன் வந்து கொஞ்சம் பல்காகவும் கொஞ்சம் லாங்காக ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஓல்டு CB500X அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்காது. நீங்கள் ரோட் ப்ரெசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டராக இருக்கும். பட் இந்த நியூ ஒன் வந்து NX500 அப்படிங்கிறது டேங்க் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டுமே பார்த்தோம்னா விண்ட்ஷீல்டு இது வரைக்கும் வருது. உங்களோட ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஹெட்டே வந்து கவர் பண்ணிடும். ஸோ டிசைன் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபுல்லி ஏடிவி ஹிமாலயன் SD அட்வென்ச்சர் மாதிரி இல்லாமல் ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் நேக் ட்ரையம்ஃப் 400 மாதிரி இல்லாமல் 2 மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெய்லி கம்ப்யூட்டர் டிராஃபிக் ரோடு கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து அட்வென்ச்சர் ரோடுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணுற மாதிரி தான் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டேங்க் சைஸ் 17.5 லிட்டர்ஸ். மைலேஜ் மினிமம் 25 போட்டாலும் நீங்கள் வந்து 17.5 லிட்டர்ஸ் போட்டிங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து 350 லிட்டர்ஸ் இந்த 500cc செக்மெண்ட்டில் கம்ஃபர்டபுள் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பேரலல் ட்வின் இன்ஜின் தான் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. 6 லட்சம் 7 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு 47 BPS தான் பவர் ஜென்ரேட் பண்ணுது. ஒரு 4 லேக்குன்னு போனால் எனக்கு வந்து டியூக் 390 கிடைக்குது, ஹிமாலயன் கிடைக்குது அப்படின்னு. பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணும். அது வந்து 4 லட்சம்னால சிங்கிள் சிலிண்டர், இது வந்து பேரலல் ட்வின்னு. ஸோ சிங்கிள் சிலிண்டரும் பேரலல் ட்வின்னும் ஜென்ரேட் ஆகிற பவர் அண்ட் டார்க் வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் இது அழகாக பீட் பண்ணிடும். ப்ளஸ் இன்ஜின் ரிலையபிள் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கூடவே அதிகமாக இருக்கும் ஹிமாலயன் டியூக்கை விட. இதோட கம்யூட்டேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச TRK 502 நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு. ஏன்டா TRK பண்ணக்கூடாதா? பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அது ட்வின் சிலிண்டர் தான், சிரிக்கூடாது. TRK பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில், வேறு எதுவும் கிடையாது. தென் இந்த பைக்கோட ஹைட் 830mm அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 830mm வச்சு நீங்கள் எந்த ரோட்ஸ்லையும் ஏறலாம் இறங்கலாம். 830mm அப்படிங்கிறது எஸ் இட்ஸ் வெரி 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 குட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் ஹைட்டுமே பார்த்தோம்னா என்னோடய ஹைட் 5'9". நான் ஜஸ்ட் கேஷுவல் ஷூ தான் போட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரண்ட் லெக்கு வந்து டவுனில் இருக்குது அண்ட் ரியர் லெக் வந்து ஏரில் இருக்குது. ஸோ இதுதான் சைஸு. நீங்கள் 5.4 5.3 இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இதோட இது வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணாது. மெயினாக சேடில் ஹைட் 830mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 181mm நினைக்கிறேன். 181mm அப்படிங்கிறது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பட் இருந்தாலும் 210mm 220mm அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பெரிய ஆஃப் ரோடு, ரொம்ப ஹெவியான ஆஃப் ரோடு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஓட்டுற மாதிரி வரும். 200mm 210mm கம்ஃபர்டபுள் 180 உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. தென் கர்வ் வெயிட் 194 kg. 194 kg அப்படிங்கிறது கொஞ்சம் பல்கான வெயிட்டு தான். பின்னாட புல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் மட்லிலாம் மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த கர்வ் வெயிட் வச்சு புல் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் கம்பேர்ட் டு TRK, அது எவ்வளோ 250 கிலோ வருமா TRK வரும்னு நினைக்கிறேன். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். சீட்டோட குஷனிங் நல்லா இருக்குது.
பட் ஜாயின்ட் சீட்டில் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் சீட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜாயின்ட் சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் லுக்கை வந்து டீகமிஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் குஷனிங் நல்லா இருக்குது. லாங் எல்லாமே பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த சீட்டை வச்சு சூப்பராக பண்ண முடியும். இதெல்லாம் தான் எனக்கு NX500ல் பர்சனலி பிடிச்சிருக்கிறது. தென் பார்த்தோம்னா ஓல்டு ஒன்ல இருந்த LCD தூக்கிட்டு 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கீ ஆன் பண்ணோன்னே ஹோண்டாங்கிற சிம்பிள் வருது. லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே ஒரு சின்ன பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பட்டன். ரொம்ப லைட்டராக தான் இருக்கும். நீங்கள் க்ளவுஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாக ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே போகும், தென் உள்ளே போகும், தென் உள்ளே போகும். ட்ரிப் A ட்ரிப் B, அவ்வளோதான். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் வியூ ஆஃப் NX500. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து நல்ல ஒரு பவர் வேணும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும். ஆனால் நான் வந்து பட்ஜெட்டை நான் வந்து பார்க்கவே மாட்டேன். இன்ஜின் ரிலையபிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இதுக்கு போகலாம். 47 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 55 ஒரு 60 BPS கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன். பட் ஸ்டில் இதை ரைட் ரிவ்யூ பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ரியர்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவலாக நமக்கு 500Xல எப்படி கொடுத்தாங்களோ, CB500Xல எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. மெயினாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயம் இவங்க கொடுத்துக்கிற விண்ட்ஷீல் வந்து அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தென் நான் இதை ட்ரை பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மெயினாக டிராஃபிக்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஹைவேஸ்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனலி இந்த ரெட் பீஸ்ட் NX500 ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ஃபைனலி வந்தாச்சு. இப்போது இதை நான் ஹாப்பியாக ட்ரைவ் பண்ண போகிறோம். நல்லா அடிச்சு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிளியராக இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வியூவில் பார்க்கும்போது மோட்டார் சைக்கிள் நல்லா லாங்காகவும் இருக்குது, ஒரு டீசெண்டான ஹைட்டில் இருக்குது. ஸோ ஃபைனலி இதை கிளியராக நம்ம வந்து இப்போ ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டார் சைக்கிளோட ஹேண்டில் பார் வந்து நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீப்பாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன் ட்ரைவ் பண்ணும்போது. பட் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் உள்ள, ரொம்ப ஹைட் உள்ள, நல்ல ஒரு வைடராக மிட் பொசிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனை வச்சு நீங்கள் வந்து டிராஃபிக் கம்யூட்டர்னாலும் சரி, ஒரு லாங் ட்ரைவ் நீங்கள் நல்லா அடிக்கிறீங்கனாலும் சரி, ரெண்டுமே உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹேண்டில் பார் பொசிஷன். அண்ட் இந்த ஹேண்டில் பார் பொசிஷனை வச்சு உங்களால் இது மாதிரி கார்னரிங்லாம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. ப்ளஸ் பைக்கோட கர்வ் வெயிட் 194 kg அப்படிங்கிறனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. என்ன தான் ஹெவி விண்ட் அடித்தாலும் ரோட் ஸ்டெபிலிட்டி நல்லா டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி என்னதான் கர்வ் வெயிட் வந்து உங்களுக்கு 194 கிலோ இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. பைக்கோட டிசைன்ஸில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க. பட் இது மாதிரி ஒரு ரோட்ஸில் ஓட்டும்போது எனக்கு பைக்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பைக்கோட ரைடிங் ப்ளஷர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு சிட்டிங் பொசிஷனு பார்க்கும்போது லெக்கு வந்து கொஞ்சம் டுவார்ட்ஸ் ரியரில் தான் இருக்குது. இந்த யமகா ஸ்போர்ட்ஸ் நேக்கட் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்டு என்னோடய பேக் பொசிஷன் வந்து ஸ்டிஃப்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பழசா வளைஞ்ச மாதிரி இல்லை. அண்ட் இதுதான் ஹேண்டில் பார் பொசிஷன், ஷார்ட் அண்ட் ஸ்டிப்பில் நல்லா மிட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனை வச்சு நீங்கள் டிராஃபிக் கம்யூட்டர்னாலும் சரி, லாங் ட்ரைவ்னாலும் சரி, நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் பொசிஷன் பண்ணும்போது. முக்கியமான விஷயமான HISS அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து இங்கே ஹோண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோண்டா இக்னிஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி. நீங்கள் வந்து பைக்கோட கீ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னாலஜி வந்து ஆன் ஆயிரும் அப்படின்னு ஹோண்டாவில் சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூச்சரோட யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் பைக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இக்னிஷனை வந்து எந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் மூலமாகவும் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இந்த NX500 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். அண்ட் 47 BPS அண்ட் 43 டார்க் அப்படிங்கிறது பேரலல் ட்வின்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் உண்மையிலுமே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கைஸ். நீங்கள் வந்து இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணால் மட்டுமே இந்த பேரலல் ட்வினோட பவரை வந்து உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். ரியலி அமேசிங்காக இருக்குது. TRK 502Xல
கிடைக்கிற அதே பவர் அண்ட் அதே டார்க் எனக்கு இதில் கிடைக்குது. அண்டு மெயினாக பார்த்தோம்னா அந்த பைக் இனிஷியலி அனத்துற அந்த ஒரு ரெவ் வந்து செம்மையாக ஹார்ட்டோட சிங்க் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணேன், இந்த 500 கொடுத்துக்கிற கியர் லிவர்ஸ் வந்து ஃபுட் பெக்ஸ்லேருந்து வர கிடையாது, இன்ஜின்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான விஷயம், அமேசிங்காக இருக்குது. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இதில் நோட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்காது. ஸ்பெஷலி பார்த்தோம்னா அந்த லிவர்ஸ் வந்து இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஃபீல் நல்லா இருக்குது பார்க்க. தென் இந்த சைடு மிரரோட விசிபிலிட்டி அப்படிங்கிறது இன்ஜினில் கொஞ்சம் வைப்ரேஷன் வந்தாலும் எனக்கு சைடு மிரரோட விசிபிலிட்டி நல்லா இருக்குது. தென் ரைடிங் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளஸ் விண்ட்ஷீல்டோட வியூ அப்படிங்கிறது ரைடிங் ப்ளஷரை கொஞ்சம் நல்லா எடுத்து காமிக்குது. பார்த்தா நல்லா பெங்களூரில் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நல்லா ட்ரைவ் பண்ணியாச்சு. இன்ஜின் ஹீட் அப்படிங்கிறது எஸ் எனக்கு லைட்டாக கிடைக்குது, என்னதான் ரேடியேட்டர்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹியூமிடிட்டியான ட்ரையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் ஹீட் கொஞ்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ப்ளஸ் என்ன மாதிரி ஒரு பேண்ட் ஷூஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா பெருசாக எனக்கு வந்து இன்ஜின் ஹீட் அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகலை. தென் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து நான் தேடிட்டே இருக்கேன், தூம்லினாலும் சரி ஃப்ரண்ட் வீல்னாலும் சரி எங்கேயுமே எனக்கு கிடைக்க மாட்டேது. சைட்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை. அண்ட் ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் ரியரோட சீட் குஷனிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் நான் பின்னாடி உட்காந்து பார்க்குறேன். நீயோட்டு நான் பின்னாடி உட்காடுறேன். ஸோ நான் பின்னாடி உட்காந்து பார்க்குறேன். உங்களோட ஹைட் ஒரு 5.2 5.3 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட லெக்கை வந்து இந்த சீட் ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபுட் பெக்ஸை வந்து யூஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் வரும். பட் நீங்கள் நல்ல ஒரு ஹைட்டாக ஒரு 5.8 9 இருந்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏறி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். உட்காந்தோடனே சீட்டோட குஷனிங் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக ரியரில் நான் உட்காந்தோடனே சீட்டோட குஷனிங் நல்லா இருக்குது. அண்ட் எனக்கு வந்து சீட்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறனால எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வியூ நல்லாவே கிடைக்குது. ரைடர் வந்து என்ன தான் ஹைட்டாக இருந்தாலும் நான் மேலே உட்காந்து இருக்கிறனால எனக்கு வந்து பொசிஷன் நல்லா இருக்குது. ப்ளஸ் பின்னாடி வந்து கிராப் ரயில் வந்து கரெக்டாக பிடிச்சி உட்காரக்கு நல்லா இருக்குது. செப்பரேட் கிராப் ரயில் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் உட்காந்து போகிறக்கு நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக. நல்லா இது மாதிரி இடத்துல உட்காந்துட்டு ரியர்லேருந்து பைக்கை பார்க்கும்போது நல்லா ஒரு ஜைஜாண்டிக்காக நல்ல பல்கான ஒரு மோட்டார் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பின்னாடி உட்காந்து பார்த்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளஸ் சைடில் வரக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா பல்காக லாங்காக இருக்கிறனால வந்து ஒரு நல்ல ஒரு மினி சூப்பர் பைக்கில் போகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்குது பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது. ஓகே, நானே இப்போ வந்து பைக்கை நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா பைக்கோட கர்வ் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறான். அதனால நானே பைக்கை மூவ் பண்ணுறேன் டிராஃபிக்கில். பட் இது வந்து டிராஃபிக் ட்ரைவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைஸ். எனக்கு வந்து டிராஃபிக்கில் அந்தளவுக்கு சேலஞ்சாக இல்லை. பட் நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பைக் நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் எனக்கு வந்து இது மாதிரி கர்வ் அடிச்சு ஓட்டுறக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டுறக்கும் டிராஃபிக் ட்ரைவ்ஸில் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் எதுவும் இல்லை. ஸோ கைஸ், இதுதான் கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப் நியூலி லான்ச்டு NX 500 பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ. இதை பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த NX 500 உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரைட் ரிவ்யூ கொண்டு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக எடுத்த ஒர்க்ஸ் அண்ட் டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போர்ட் பண்ணணும். அண்ட் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம சேனல் பிரதீப் த ரைடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரிவ்யூ சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் பிரதீப் த ரைடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சலோ கைஸ், பை பை, டேக் கேர் எவரிவன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.